அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள், சஷ்டி திதி, பூர நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் லாபம், மிதுனம் முயற்சி, கடகம் உயர்வு, சிம்மம் நன்மை, கன்னி வரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சுகம், தனுசு ஜெயம், மகரம் பெருமை, கும்பம் நற்செய்தி, மீனம் பாராட்டு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், நிறைய பேர் பாராட்டுறீங்கள், நிறைய கமெண்ட்ஸ் அனுப்புறீங்கள். எனக்கு அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயத்தை, அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று எனக்கு எண்ணம், ஆசை இருக்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிடமும் உறவு முறைகளும் ஜாதக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த உறவு முறைகளை குறிக்கின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உறவு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 12 கட்டம் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களும் எந்த உறவு, இப்போ உதாரணத்துக்கு சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம், இது எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி 9 கிரகங்களும் எந்தெந்த உறவு முறைகளை குறிக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால், சூரியன் தந்தையை குறிக்கிற கிரகம்னு சொல்லிட்டேன். தந்தையை குறிக்கிற கிரகம் சூரியன். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால், ஒன்று ஆட்சி அடைந்திருந்தால், உச்சம் அடைந்திருந்தால், கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், தந்தையினால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு முறைகள் இருக்கும். தந்தை உங்களை, நீங்கள் தந்தையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். தந்தை வழி சொத்துக்களினால் உங்களுக்கு லாபம் உண்டு. தந்தையோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று வச்சுக்கொள்ளலாம். இதே சூரியன் உங்களுக்கு கெட்டு போய்விட்டால், சூரியன் கெட்டுவிட்டால் தந்தைக்கும் உங்களுக்கும் பகை ஏற்படலாம். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். தந்தையினால் உங்களுக்கு பாரிய நன்மைகள் இல்லாமல் சில அப்பா இருப்பினும் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறதே இல்லை, பிள்ளைகளை பார்க்கறதில்லை, பிள்ளைகளை படிப்பிக்கிறதில்லை, பிள்ளைகளை கரையேற்றி விடணும்னு யோசிக்கிறது இல்லை. அவர்கள் தவறான வழக்கத்தில் இருந்து பிள்ளைகளையும் கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை கவனிக்கிறதில்லை, குடும்பத்தை கணக்கெடுக்கிறதில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுக்கறதில்லை, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதில்லை, பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி கவலைப்படுறதில்லை, பிள்ளைகளை தகுந்த வயதில் கல்யாணம் கட்டி கொடுக்கறதில்லை. இந்த மாதிரியான தந்தைகளும் இருக்கத்தான் செய்யணும். பிள்ளைகளை நல்லா படிப்பிச்சு பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்து தோளா துவண்டு போய் பிள்ளைகளை ஆதரிக்கக்கூடிய நல்ல தந்தைகளும் இருக்கணும். இது ஜாதகத்தில் சூரியனை வச்சு ஒவ்வொரு வீடு 12 வீட்டில் 9வது வீடு தந்தையை குறிக்கக்கூடிய வீடு. சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து
9வது வீடு, அந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்கிறார், அந்த வீட்டை எந்த கிரகம் பார்க்கிறார், அந்த வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறார், சூரியன் எப்படி இருக்கிறார், இதெல்லாம் வச்சுத்தான் நாங்கள் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவு முறைகளை பற்றி பேசுகிறோம். சூரியன் தந்தை. 2வது சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகங்களும் உறவு முறைகளும். சந்திரன் தாயை குறி. இதே மாதிரி சந்திரன் நீசப்பட்டால், சந்திரன் மறைந்திருந்தால், சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால், கேந்திர திரிகோணங்களில் இல்லாமல் இருந்தால் தாய்க்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் தாயினுடைய உறவு பாதிக்கப்படும். சந்திரன் ஆட்சி உச்சமடைந்தால், கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் தாயினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். சில அம்மா மேல பார்க்கணும், பிள்ளையையும் வளர்த்து விட்டு அவனுக்கு கல்யாணமும் செஞ்சு அவன் மனைவியையும் பார்த்து அதுக்கு பிறக்கிற பிள்ளையையும் தன்னுடைய பிள்ளை மாதிரி பார்த்து கொண்டு ஓடாக தேய்ந்து குடும்பத்திற்காக பாடுபடக்கூடிய தாய் நிறைய பேர். எல்லா தாயும் அப்படித்தான் இருப்பினும் விதி விலக்காக சந்திரன் கெட்டு போயிருந்தால் ஜாதகத்துல 4வது வீடு தாயினுடைய வீடு. 4வது வீட்டுல சனி இருந்தா தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு முறை அவ்வளவு நல்லா இருக்காது. அதே மாதிரி 4வது வீட்டு அதிபதி எந்த வீட்டுல இருக்கிறார், 4வது வீட்டுல எந்த கிரகம் இருக்கு, 4வது வீடு எந்த கிரகம் பார்க்குது, சந்திரன் எப்படி இருக்கு, இதுகள் எல்லாத்தையும் வைத்து தாய்க்கும் பிள்ளைகளுக்குமான உறவை பற்றி நாங்கள் பேசுறோம். சரி, சூரியன் தந்தை, சந்திரன் தாய். செவ்வாய் சகோதர வழி உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம். சில குடும்பத்துல பார்க்கிறோம், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் சகோதரர்கள். நாங்க எந்த கருப்பையில் இருந்து வந்தோமோ அதே கருப்பையில் 10 மாசம் இருந்து வந்ததுதான் சகோதரர். சில பேர் ரெட்ட பிள்ளைகளா கூட இருப்பினர், ட்வின்ஸ். ஒரே தாயிட வயத்துல ஒண்டா வளர்ந்து ஒண்டா பல ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல. ஆனா அப்ப அடிச்சுக்கிட்டு இருக்குங்கள், சில நேரம் ஒற்றுமையாம இருக்கும். இதுக்கும் அதுக்கும் மாறி மாறி சண்டை. சரி, ட்வின்ஸா பிறக்கலன்னு வைங்கோ, முதல் வருஷம் அதே கருப்பையில இருந்து பிறந்தான், 2 வருஷத்துக்கு பிறகு சகோதரர்கள் ஒரே தாயின் வயிற்றில் வளர்ந்து ஒரே தாயினுடைய மார்புல பாலை குடித்து ஒரே வளர்ப்புல வளர்ந்து ஆளையால் கொள்ளுற மாதிரி அடிபட்டு கொண்டு இருப்பாங்க. சொத்து பிரச்சனை உண்டு, உறவு பிரச்சனை உண்டு, என்னத்துக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒத்தே வராது, ஒரே வயிற்றுல பிறந்து ஒத்துவ. இது செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி. சில பாச மலர்கள் மாறுதி, அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி உறவாக இருப்பதை நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரோடு இருப்பினர். ஒருத்தருக்கு ஒன்றுன்னா ஒருத்தருக்கு தாங்க முடியாது, அந்த மாதிரி பாசமா இருப்பினர். இதெல்லாம் செவ்வாயை வைத்து சொல்லலாம். சகோதர ஸ்தானம். சகோதர ஸ்தானம் என்பது பிற்சகோதரத்தை 3வது வீடும் முற்சகோதரத்தை 11வது வீடும் குறிக்குது. சகோதரர்களை குறிக்கிறது செவ்வாய். செவ்வாயை வச்சுதான் சகோதரர்கள் ஒற்றுமையா இருக்கிறோமா, சொத்துக்காக அடிபட்டு கொண்டு இருக்கணும், சண்டை பிடிக்கிறோமான்னு பார்க்கலாம். புதன் தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். சூரியன் தந்தை, சந்திரன் தாய், செவ்வாய் சகோதரம். உங்களோட ஜாதகத்துல செவ்வாயை வச்சு சகோதரத்தை பத்தி அறியலாம். புதன் தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். தாய் மாமன் வழி உறவுகளை பற்றி புதனை வச்சு பார்க்கலாம். அடுத்தது குரு. குரு ஆசிரியரை வச்சு பார்க்கலாம். குருவை வச்சு ஆசிரியரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சில பேருடைய ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா அவருக்கு நல்ல ஆசிரியர் அமைந்து விடுவார். இப்ப நீங்கள் பாருங்க, ஒரு O லெவல், A லெவல், 8ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல நல்ல விஞ்ஞான ஆசிரியர் அந்த மாணவனுக்கு அமைந்து விட்டால் அந்த மாணவன் எதிர்காலத்துல டாக்டரா வந்துடுவான். 6, 7, 10ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள நல்ல கணித ஆசிரியர் அவனுக்கு அமைந்து விட்டால் அந்த மாணவன் இன்ஜினியரா வந்துடுவான். என்ன நல்ல கொமர்ஸ் ஆசிரியர் அமைஞ்சு விட்டால் அவன் அக்கவுண்டனா வந்து. ஆசிரியர்களுடைய கை, அதாவது மாணவர்களுக்கு ஆசிரியர் அமைகிறத பொறுத்துத்தான் அவன் எதிர்கால வாழ்க்கை. அப்ப நல்ல ஆசான் அமைய வேண்டுமாக இருந்தால்
ஜாதகத்தில் குரு பலமாக இருக்க வேண்டும். நல்ல குரு பலமாக இருந்தால், நல்ல ஆசிரியர்கள் அமைந்தால், நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாக வந்து பெரிய பதவியோட கூடிய உத்தியோகத்தில் இருப்பான் குரு நல்லா இருந்தால். அதே மாதிரி பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஆணை பற்றி குறிக்கிற கிரகம், கணவனை பற்றி குறிக்கிற கிரகம் குரு. பிள்ளைகள் புத்திரக்காரகன்னு குருக்கு பேர். பெற்றோர்களுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா நல்ல பிள்ளைகள் அமைவார்கள். சுக்கிரன் வந்து உறவு முறை பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் வந்து பெண் பிள்ளைகளை பற்றி, ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல மனைவியை பற்றி, அவனுக்கு அமையக்கூடிய மனைவியை பற்றி, பெண் வழி உறவுகளை எல்லாம் சுக்கிரன் குறிக்கக்கூடிய கிரகம். ஒருத்தண்ட ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா அவனுக்கு நல்ல மனைவி அமையும். சுக்கிரன் நல்லா இருந்தா தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தா மனைவியோடு அந்யோன்யமாக இருப்பாள். பெண்ணினுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா நல்ல படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்துல கணவன் அமையும். நாங்கள் ஜாதகத்தை பார்ப்போம். வரிவினம் ஐயா என்ற மகளுக்கு எப்படி புருஷன் அமைவாள்னு பார்ப்பேன். உடனே குருவை தேடி பார்ப்பேன். குரு நல்லா இருந்தா நல்ல கணவன் அமைவான். நல்ல படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்துல நல்ல வரன் உனக்கு அமையும் என்று சொல்லுவோம் குருவை வச்சு. சனீஸ்வரன் வந்து வேலையாட்கள், அடிமைகள் வேலையாட்களை. ராகு வந்து தாயின் தந்தையை பற்றி, கேது வந்து தந்தையின் தந்தையை பற்றி சொல்லும். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள உறவு முறைகளை பற்றி பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.